அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், "எப்பா நீ ஆளுங்கட்சிக்கு எதிராகவே வீடியோ போடுறியானே, அது தப்பு இல்லையா?" அப்படின்னேன். நம்ம ஆளுங்கட்சிக்கு எதிராகலாம் வீடியோ போடலைங்க. நடக்கிற விஷயங்களை பொதுமக்களுக்கு விரோதமாக இருக்கிற விஷயங்களை நம்ம எடுத்துக்கூடுறோம். நாளைக்கு இதுவே ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நமக்கு மக்களுக்கு எதிரான விஷயங்களை எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்து போடுவோம். நம்ம அதில் டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ பிஜேபி யாரும் நம்ம பார்க்குறதில்ல. இன்றைக்கி நம்ம நேற்று போட்ட வீடியோவில் தொடர்ச்சியாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்ம அந்த அரசு பேருந்து பற்றி, நம்ம அரசு பேருந்து கழகம் அதை பற்றி நம்ம போடுறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்முடைய தமிழகத்தில் முதல்ல டிவிஎஸ் குரூப் ப்ரைவேட்டில் பஸ்ஸு கழகம், பஸ் டிரான்ஸ்போர்ட்டு வச்சுருந்தாங்க. அது முதல்ல எப்படின்னா டிவி சுந்தரமையங்கார் அப்படிங்கிற ஒரு பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருந்தாங்க. அது மதுரை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய ஊரில் 1911லேருந்து 21 அந்த மாதிரி நேரங்களில் தன்னுடைய பணிகளை, அதாவது அந்த பஸ்ஸை ஓட்டினாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு 1974ன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்கரவிலாஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு பஸ்ஸு எல்லா இடங்களுக்கும் மக்களை ஏற்றி கொண்டு பயணித்தது. அப்படிங்கிற 74 79 தெரியல, நினைவு கொஞ்சம் இதாக இருக்குது. 79ன்னு நினைக்கிறேன், 79 78 அந்த மாதிரி நேரங்களில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த சங்கரவிலாஸ் மட்டும்தான் இந்த சங்கரவிலாஸ் எதுனா டிவிஎஸ் உடைய ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி தான். ஸோ என்னென்னா, இப்போ எதுக்கு சொல்ல வரோம்னா, அதுக்கு பிற்பாடு இந்த 1948 சென்னையில் அரசு பேருந்து கழகம் உருவாக்கப்பட்டது. அதுதான் பின்னாடில் பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி மாநகர பேருந்து கழகம் அப்படின்லாம் வந்தது. நம்ம அதெல்லாம் எப்போ எது ஆரம்பித்தாங்கன்னு அதெல்லாம் வரல. எதற்காக இந்த தனியார் துறையிலிருந்து பேருந்துக்கு கவர்மெண்ட்டுக்கு மாறிச்சு அப்படின்னா, மக்களுக்கு குறைந்த கட்டணங்களில் எல்லா இடத்துலையும் பஸ்ஸு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை மாற்றினாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா 1 2 பஸ்ஸுகளை நடத்தும் நம்ம தனியார் பேருந்துகள் கூட லாபத்தில் இயங்குகிறது. ஆனால் எப்பொழுதும் ஃபுல்லாகவே இயங்குகிற சில பஸ்களை தவிர, இப்போ பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி தொலைதூர பேருந்துகள் திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்கிறது இப்போ மொத்தம் மாறிச்சு. அது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா நேரங்களையும் எல்லா பஸ்ஸுகளும் புக் ஆகுது, ஃபுல்லாகவே புக் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு எல்லா நாட்களையும், ஒரு சில நாட்களை தவிர. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஆனால் இந்த தனியார் பேருந்துகளை விட அரசு பேருந்துகள் நட்டமாக இயங்கிறது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு அறிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பேருந்து கழகத்தினுடைய இயக்குநர்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பணக்காரராக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் யாரை வேணால் விசாரித்து பாருங்கள், உண்மை. இப்போ ஏன் நம்ம இந்த வீடியோ போடுறோம்னா, இந்த அரசு பேருந்து கழகத்தினுடைய ஊழியர்கள் ஜனவரி மாதம் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எப்போன்னா பொங்கலப்போ. ஏன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 64 மாதங்களோட இப்போ ஓய்வூதியங்கள் வரலை, பணிக்கொடைகள் வரலை அப்படிங்கிற உள்ளிட்டு ஒரு 6 அம்ச கோரிக்கைகளை நினைவுபடுத்தி ஒரு போராட்டம் பண்ணாங்க. அப்போ ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி விழாக்காலங்களில் நீங்கள் பண்ணக்கூடாது, முன்னாடிக்கே நோட்டீஸ் கொடுத்து பண்ணணும் அப்படின்னா. ஆனால் இந்த தொழிற்சங்கங்கள் அதன்படி எந்தவித போராட்டமும் நடத்தலை. அதாவது என்னென்னா, ஒரு நெருக்கடியான நேரங்களில் போராட்டம் பண்ணி அரசை ஸ்தம்பிக்க செய்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய கோரிக்கைகளா? ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேருந்து பணியாளர்கள் தன்னுடைய ஓய்வூதியங்களை பெறாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அரசு மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாங்களே, இலவச பஸ் கொடுக்குறாங்க. இதை இந்த மானியத்தை அந்த பேருந்து ஒர்க்கர் இருக்காங்களே அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கல? இவங்களுக்கு ஓட்டு மட்டும்தான் இவங்களுக்கு முக்கிய குறிக்கோளாக இருக்குது. மக்களுடைய நலன் குறிக்கோள்கள் இல்லை. நலன் குறிக்கோளாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஊழியர்களுடைய ஆரம்ப கோரிக்கைகளை 1 2வது பரிசீலிக்கலாம். ஆனால் இது வரைக்கும் பரிசீலனை பண்ணல. மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும், நீங்கள் ஒரு 2 ரூபா 3 5 ரூபா பஸ்ஸு கொடுத்து ஏறி இறங்குறதுனால அவங்க குடும்பம் ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. ஆனால் இதை நம்பி இருக்கிற பேருந்து கழக ஊழியர்கள் தன்னுடைய ஓய்வூதியம்
ஓய்வுக்கு பின் வரக்கூடிய பணக்கொடைகள் இது எதுவுமே வராமல் தங்களுடைய பிள்ளைங்களை கல்யாணம் பண்ண முடியாமல் மேற்படிப்பு படிக்க வைக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க என்பதுதான் உண்மை. மக்கள் அனைவரும் இந்த பேருந்து கழக ஊழியர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை இப்போ நேரம்லாம் விட்டுறாங்க. ஆனால் ஒரு விழாக்கால பண்டிகை காலங்களில் போய் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு அவப்பெயர் தான். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி நேரங்களில் சும்மா இருக்கிற நேரங்களில் அந்த பிரச்சனையை கிளப்பி அவங்க பண்ணலாம். பிரச்சனையை கிளப்பினோன்னா 2வது அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போகலாம், ஏதாவது பண்ணலாம். பட் எதுவுமே பண்ணாமல் இப்படி ஒரு விழா காலங்களில் இது மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா பேருந்து கழக இயக்குநர்கள் எல்லாருமே வசதியாக இருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு தனியார் பேருந்து 1, 2 இயக்கிற பேருந்தே மிகப்பெரிய வளர்ச்சியில் கண்டுக்கும்போது இவ்வளோ பெரிய பேருந்து கழகம் புதுசாக வாங்குகிறாங்க, புதுசாக பேருந்து இறக்குறாங்க. ஏன் நடத்தல போகுது அப்படிங்கிறத ஒரு தனிப்பட்ட குழு அமைச்சு அதை ஆராய்ந்து மக்களுக்கும் பயன்படும் வரையிலும் அதனுடைய தொழிலாளருக்கும் பயன்படும் வரையிலும் இந்த அரசு செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.